உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு. எதற்காக அப்படின்னா இந்த சூழலில் இன்னைக்கு தேவையான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக சோளம் இறக்குமதி பண்ண போகிறாங்க. இனிமேட்டு அடுத்தது இந்த சோளம் இறக்குமதி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவோட. இந்த அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சோளம் அந்த நாட்டில் எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கால்நடை தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசைகள் தயாரிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு இந்த இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மக்காச்சோளத்தை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது ஸ்நாக்ஸாக குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன் அப்படின்றதா தான் பார்ப்பாங்க. ஆனால் இது ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. குழந்தைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இனிமேட்டு இதை சாப்பிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே எதெல்லாம் விலங்குகள் உயிரினங்கள் இருக்கோ, பாம்பு, பல்லி, தவளை, எல்லாத்தோடைய தேல், எல்லாத்தோடைய உயிரினங்களுடைய மரபணு ஜீன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஜீன்